நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சந்நிதி தான் யமதர்ம ராஜாவும் சித்திரகுப்தரும் எழுந்தருளி நம்மளுக்கு காட்சியும் அருளும் கொடுக்கிற சந்நிதிங்க. சிவாலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே இடப்புறமா இருக்கக்கூடிய இந்த யமதர்ம ராஜாவையும் சித்திரகுப்தரையும் வழிபடுறதுக்கு சில முறைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. வலப்புறமா நம்ம இந்த கோவில வலம் வந்து அதுக்கப்புறமா தான் சித்திரகுப்தரையும் யமதர்ம ராஜாவையும் வழிபடணுங்க. அப்படி வழிபடும் போது நம்மளோட வயதிற்கு ஏற்ற மாதிரி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தா ஆயுள் விருத்தியாகும்னு யமபயம் நீங்கும்னு சொல்றாங்க. பிற்காலத்துல நம்மளோட மரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இல்லாம மிகவும் சாந்தமாவும் எந்த விதமான உபாதைகளும் இல்லாம நம்மளோட உயிர் மண்ணுலக விட்டு பிரியும்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அபயகர விநாயகர். அபயகர விநாயகரை வழிபட்டுட்டு உள்ள போனோம் அப்படின்னா நம்மளுடைய திருவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய அருள்பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ வாஞ்சிநாதரோட ஆலயம் தான் இருக்குதுங்க.